திமுக தெளிவாக சொல்லிடுச்சு 20 சீட்டு தாங்க உங்களுக்கு. உங்களுடைய சூழ்நிலை இப்போதைக்கு இருக்கிற நிலைமை 20 சீட்டு தான் நாங்கள் தர தயாராக இருக்கோம், அவ்வளோதான். ரெண்டாவது, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குங்களாம் வேலை கிடையாது அப்படிங்கிறத திமுக தெளிவாக கனிமொழி போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த 20 சீட்டுங்கிறத விஷயத்தை திமுக டிக்ளேர் பண்ணல. இதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க திமுகவை வம்பளுக்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி கத்தினாலும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தி கத்தினாலும் சரி, மாணிக் தாகூர் கத்தினாலும் திமுக ரியாக்ட் பண்ணிக்க. நீங்கள் இப்போ திமுக இன்னொரு மனநிலையில் என்ன இருக்குன்னா, நீங்களாக கிளம்புங்க, நாங்களாம் அனுப்பின வருது, அந்த பாவம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாவம் எங்களுக்கு வேணாம், நீங்களாக ஓடிடுங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. தைரியமாக முடிவெடுக்கட்டும் ராகுல் காந்தி. திமுகவுக்கு எதிராக பேச சொல்கிறதே ராகுல் காந்தி அதை ரசிக்கிறாருன்னு தானே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே உளவுத்துறையும் ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிற சர்வே எடுத்து முடிச்சிருச்சேக்கும். அதில் பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு. கண்டிப்பாக காங்கிரஸ் 2 உடைய போகுது, அந்த பயம் ராகுலுக்கு இருக்கு. முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் தானேங்க இது. நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏன் முடிவெடு. தைரியமான முடிவு இப்போதைக்கு எடுக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி தான். வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்க, போயிடுவோன்னு எவ்வளோ நாளாக சொல்லுவீங்க. காங்கிரஸ் சீக்கிரம் முடிவு எடுத்து தாவேக்காவோட போய் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா ஈஸி அவங்களுக்கு. ஏன் ரொம்ப லேட் பண்ணிட்டு திருப்பி டிவிகேன்னு சொல்கிறப்ப தாராளமாக பக்கத்தில் போயிட வேண்டியதானேங்கிறேண்ணா. டிவிகேயில் 18% சொல்கிறோம், நீங்கள் இன்னும் அதை 35% மாற்றுங்க, போங்க. இதுதானே விரும்புகிறாங்க. பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை உருவாக்க தயாராகிடுச்சு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடர்ந்து சர்ச்சை நீட்டித்து கொண்டு வருகிறது. முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இல்லை. டெல்லி தலைமை ஒன்று சொன்னாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் தொடர்ந்து சர்ச்சையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுக்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்கா ஒரு சக்தியாக உருவெடுத்து விட்டது, தனிச்சு நின்னாலே 18% வாக்கு வாங்குவாங்க, அதிமுகவை பின்னாடி தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரி தாவேக்காவுக்கு இவர் அபிஷேகனா மாறிட்டாராங்கிற சந்தேகம் வருது. என்ன போய் கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ்? திமுக கொடுத்த ஊம குத்து தான் இன்னைக்கு வேலை செய்யுதுன்னு வச்சுங்களேன். திமுக தெளிவாக சொல்லிடுச்சு 20 சீட்டு தாங்க உங்களுக்கு. உங்களுடைய சூழ்நிலை இப்போதைக்கு இருக்கிற நிலைமை 20 சீட்டு தான் நாங்கள் தர தயாராக இருக்கோம், அவ்வளோதான். ரெண்டாவது, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குங்களாம் வேலை கிடையாது அப்படிங்கிறத திமுக தெளிவாக கனிமொழி போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த 20 சீட்டுங்கிறத விஷயத்தை திமுக டிக்ளேர் பண்ணல. ஆனால் திமுக 20 தான் கொடுக்கும், கடந்த முறை உள்ள 25 கண்டிப்பாக 5 குறைக்க போகுதுங்கிற தகவல் காங்கிரஸுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. இதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க திமுகவை வம்பளுக்கிற மாதிரி ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறாங்க. பட் இந்த மௌனம் தான் திமுகவுக்கு பெரிய சாதகமாகும். முதல்வர் ஸ்டாலினுடைய இந்த மௌனம், நம்ம சொல்லியாச்சு, முடிவெடுக்க விடுறது அவங்க, என்ன வேணாலும் பேசட்டும் விடு அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வெயிட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அதன் தொடர்ச்சியாக தான் காங்கிரஸுக்கு அடுத்த ஊமகுத்து என்ன நேற்று நடந்தால் பாண்டிச்சேரியில் மீட்டிங். திமுக கூட்டணி கட்சிகளோட மீட்டிங் போடுறது காங்கிரஸை கூப்பிடவே இல்லையே. காங்கிரஸை கூப்பிடல. ஜெகத்ரட்சன் தலைவர் நடந்த ஒரு கூட்டணியில் காங்கிரஸை கூப்பிடல. நீங்கள் அதுதான் மேட்ரு. சப்ஜெக்ட் என்னென்னா, நீங்கள் தனியாக பேச ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் எப்படி நாங்கள் என்ன முடிவு எடுப்போம் பார்த்துக்கலாம். சைலண்ட்டான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். காங்கிரஸுடைய விமர்சனங்களை காதில் வாங்கலையே ஒழிய திமுக தெளிவாக சைலண்ட்டாக சில விஷயங்களை முடிவு பண்ணிடுச்சு. 20னா வா, இல்லைனா போயிட்டே இருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் ராகுல் காந்தி கத்தினாலும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தி கத்தினாலும் சரி, மாணிக் தாகூர் கத்தினாலும் திமுக ரியாக்ட் பண்ணிக்காது. நீங்கள் இப்போ திமுக இன்னொரு மனநிலையில் என்ன இருக்குன்னா, நீங்களாக கிளம்புங்க, நாங்களாம் அனுப்பின வருது, அந்த பாவம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாவம் எங்களுக்கு வேணாம், நீங்களாக ஓடிடுங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. தைரியமாக முடிவெடுக்கட்டும் ராகுல் காந்தி. ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் தானேங்க இது. நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏன் முடிவெடு. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார்ல 18% சொல்லிட்டாரு. காங்கிரஸுக்கு ஒரு 10% வச்சுக்கோங்க, 28-30% இருக்குது. பெருசாக ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அது என்ன இருக்குது, திமுக எதுனா இது வரைக்கும் எதிர்கட்சியாக இல்லையா, தோற்றதே இல்லையா, அப்படி கிடையாதுல்ல. பட் சில விஷயங்களுக்காக திமுகவும் ஒரு முடிவில் தான் இருக்காங்க. தைரியமான முடிவு இப்போதைக்கு எடுக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி தான்.
வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்க, போயிடுவோம் போயிடுவோம் போயிடுவோன்னு எவ்வளோ நாளாக சொல்லுவீங்க? எப்போ முடிவெடுக்க போகிறீங்க? எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேண்டாங்கிறது தெளிவாகிடுச்சு. திமுக அது தெளிவாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஓப்பன் டிக்ளேர் பண்ணலை, அவ்வளோதான். அவங்க ஏங்க இதே ஒரு சூழ்நிலை போயிட்டே இருந்தால் என்னங்க ஆகும்? எப்படி திமுககாரங்க வந்து காங்கிரஸ் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து இப்படியே விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தா இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே பேசணும். நம்ம தொடர்ந்து இப்படியே காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய செயல்பாடு பேச்சும் வந்து ஒரு இரிட்டேட்டிங்காகவும் எச்சு திருப்பி உங்களுக்கிற மாதிரி விஷயமா தெரியும் போது காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் எப்படி எலெக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க? அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ராமதாஸ், அந்த தேமுதிக விஷயங்கள் இதில் எல்லாமே இன்னும் திமுக சைலண்டாக இருக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் அனுப்பிட்டு முடிவெடுப்போம். இந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு. ஏன்னா காங்கிரஸை கூப்பிடாம ஒரு நிகழ்ச்சி ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க பாண்டிச்சேரியில். இது திருமாட்டையும் சொல்லிட்டாங்க, சிபிஐ சிபிஎம் எல்லாத்துலையும் சொல்லிட்டாங்க. காங்கிரஸுக்கு நம்ம வந்து ஒரு டெட்லைன் வச்சுருக்கோம். இல்லை பாண்டிச்சேரியோடு இங்கே ஒப்பிடுங்கிறது சரியா? ஆமாம், 100% அப்படி. காங்கிரஸ் அங்கே இல்லைன்னா இங்கேயும் கிடையாது தானேங்க. எப்படி நினைக்கிறீங்க? கடந்த சட்டமன்ற தேர்தலே இதே பஞ்சாயத்து வரதானே செஞ்சிச்சு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும். காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதா, திமுக அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதா? ஜெயகத்ரட்சன் தான் முதலமைச்சர். அப்போ இருந்த சூழ்நிலை வேற, இப்போ இருந்த சூழ்நிலை வேற. புரியுதுங்களா? அப்போ திமுக என்ன பண்ணுவோம், அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்டாலின் வந்து சிஎம் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஸோ அதனால அவங்க சில விஷயங்களை டாலரேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த முறை அப்படி கிடையாதுல்ல. அதனால தான் 20 சீட்டுன்னு எப்படி சொல்லுவாங்க? 20 சீட்டுங்கிறத குறைஞ்சி 5 சீட்டை குறைச்சி தைரியமாக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தளபதி எம்எல்ஏ தளபதி சொன்னதில் என்னங்க தப்பு? பூத்துக்கு ஆள் உட்கார முடியுமா உங்களால்? தொகுதிக்கு 2000 ஓட்டு 3000 ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பேச்சு பேசுறீங்கன்னா என்ன அர்த்தங்கிறது தானே மேட்ரு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதனால் என்னை பொறுத்தவரை பிரவீன் சக்கரவர்த்தி இன்னும் நிறையா பேசுவார். என்ன காரணம்னா சீக்கிரம் வெளியே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் சீக்கிரம் முடிவெடுத்து தாவேக்காவோட போய் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு. ஏன் ரொம்ப லேட் பண்ணிட்டு? எலெக்ஷன் இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே சொல்லிவிடுவாங்கன்றாங்க, பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே. அப்புறம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி, அதான் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், கண்டிப்பாக காங்கிரஸ் 2 உடைய போகுது, அதெல்லாம் மாற்றம் இல்லை. அந்த அந்த பயம் ராகுலுக்கு இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், மாணிக் தாக்கூர், இவங்கெல்லாம் பேசுகிறத மட்டுமே நம்ப முடியாது. மற்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, முக்கியமான பிரமுகர்கள்லாம் இருக்காங்க. சிதம்பரம் பாசி இருக்கார், நீங்கள் வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருக்கார், சசிகாந்த் செந்தில் எந்த மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரில, அவர் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரில, என்ன செல்வ பிறந்தகை அவர் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரில. என்ன காரணம், ஒரு 4-5 பேர் மட்டும் தானே தொடர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்னு திமுக முடிவெடுத்து விட்டது. அது வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணலை. அதன் ஒரு வெளிப்பாடு தான் பாண்டிச்சேரியில் நடந்த நிகழ்வு. என்ன, அதனால் இதுக்கப்புறமே புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தான் வெளியே போனோம் சார். அப்படி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்களா என்ன? இப்போ சிவகங்கையில் கூட அரசு விழா நடந்துச்சு, சிதம்பரம் அவர்கள் பங்கேற்றாரு, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பங்கேற்றாரு. நம்மளே பேசணும் ஹைகமாண்ட் மீட்டிங்கில் பாசிட்டிவ் திரு கார்த்திக் சிதம்பரம் தான் வந்து இப்படிப்பட்ட டிவிக்கே கூட போகலான்ற ஒரு ஐடியாவே அவர் தான் சொன்னார் அப்படின்ற மாதிரின்ட்டு. பிறகு அதுக்கப்புறம் நடந்த அரசு விழா ராகுல் காந்தி கன்சர்ன்ல தான் இவங்களாம் பேசுறாங்கன்னு இப்போ கிடைக்கிற தகவல்லாம் அப்படிதானே வருது. திமுகவுக்கு எதிராக பேச சொல்றதே ராகுல் காந்தி அதை ரசிக்கிறாருன்னு தானே சொல்றாங்க. இந்த தகவல் இப்போ நம்மளுக்கே சொல்ற தகவல் வந்து சிஎம்க்கு தெரியாதா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே உளவுத்துறையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிற சர்வே எடுத்து முடிச்சிருச்சாக்கியும் அதில் பெரிய சக்ஸஸ், அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதில் திமுக தரப்புக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, பரவாயில்ல, ஒன்றும் எந்த இதுலேயும் பாதிப்பே இல்லைன்னு. பெருசாக எதிர்பார்த்தது கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டங்களில் காங்கிரஸ் இல்லாத சூழ்நிலை நம்மளுக்கு என்னென்னு இல்லை. டிவிக்கோட தானே போகுது. ஒரு மேஜர் பார்ட்னர் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஏடிஎம்கேயோட போனால் திமுகவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கலாம் சில தொகுதிகளில், சில மாவட்டங்களில். பட் இப்போ அப்படி இல்லை, டிவிக்கோட போகுது. கணிசமான வாக்குகளை பிரிக்கும், அவ்வளோதான். இந்த மைனாரிட்டி வாக்குகளை குறி வச்சு சிவன் ட்ரை பண்ணுவாங்க. திமுக இதுக்கு தயாராகிடுச்சு, அவ்வளோதானே. மைனாரிட்டி வாக்குகள் ஏற்கனவே நினச்சது தான். அதனால் என்னை பொறுத்தவரை அதெல்லாம் திமுக ஒன்று பெருசாக அதை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியோ
தயாராகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடியே தயாராகிட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கடந்த காலத்துல ஒப்பிடும்பொழுது திமுக, காங்கிரஸ் கூட்டணி இல்லாட்டி அது மெஜாரிட்டிய கூட பாஸ் பண்ணாது. திமுக தனிப்பெரும் திமுக. அப்ப கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு நிலைமை வந்துரும். காங்கிரஸ் நிச்சயமா தேவை அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. கடந்த கால ஒப்பிட்டு சொல்றாங்க. வேற அவங்க ஒரு கூடுதலான சீட்டுக்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து அவங்க சரிங்க, 40 சீட்டு கேட்குறாங்க, கொடுக்க முடியுமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறாங்க. என்ன பண்ணுவோம் திமுக? 40 சீட் தர முடியுமா? காங்கிரஸுக்கு அந்த அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதா? கட்சியை வளர்த்துருக்குறாங்களா? இது வரைக்கும் வரலையாங்க ராகுல் காந்தி. எலெக்ஷன் வரப்போகுதுங்க, வரவே இல்லையே. அவர் வரப்போறாருன்னாங்க, ஏதோ பிரியங்கா வர்றாங்க, டூர் பண்ண போகிறாங்க, இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்படி இப்படி. எத்தனை நாளுங்க? இந்த மந்த்துன்னு மேலே இதில் ஜனவரியில் சொன்னீங்க, டிசம்பரில் சொன்னீங்க, இது பிப்ரவரி வந்துடுச்சு. இந்த மந்தில் வந்து வரலன்னா அப்புறம் எப்போ வர போகிறாங்க? அதனால் நீ காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறதெல்லாம் இல்லை, கோஷ்டியை வளர்க்குது. இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் நீங்கள் இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்னு திமுக அவங்கள போட்டு பார்க்கணும்னு நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்கள் நிலமை? சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, எப்படி இபிஎஸ் பிஜேபி பண்ண மாதிரியா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் போட்டு மிரட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் திமுக டார்ச்சர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ன்ற நான் இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலுங்கிறதுனால நீங்கள் திமுகவை போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. திமுக தயாராகிட்டு தான் நான் நினைக்கிறேன். அதில் மாற்றமே இல்லை. ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகிற மனநிலையில் ஸ்டாலின் இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் காரணம் என்னென்னா சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி பிஜேபி எதிர்ப்பு விஷயத்தை எடுத்துங்க. நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள், இடி வந்துடும், 10 மந்திரிகளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, இந்த எலெக்ஷனுக்குள்ளே திமுகவை ஒன்றுலன்னு பண்ணிடுவாங்கல்ல, என்னென்னமோ சொல்லி தான் பார்த்தாங்க. அவர் காம்ப்ரமைஸே இல்லையே. இப்போ பட்ஜெட் விஷயம் வரைக்கும் கூட அடுத்த நிமிஷம் ரியாக்ட் பண்ணுறாரு. ஆனால் சார், திமுக கடந்த காலத்தோடு ஒப்பிடும் பொழுது இப்போ மம்தா பானர்ஜி மாதிரிலாம் கிடையாது. வெஸ்ட் பெங்கால் அவங்க தனிப்பெரும் ஆட்சியை பண்ணுறக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் தயவு இல்லாமல் அவங்களால ஆட்சி வைக்க முடியும் அப்படின்ற எதிர்த்துலாம் வந்தாங்க. இல்லை, எதிர்த்து வந்தாங்க. எந்த கூட்டணி இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிகளோ எந்த கூட்டணி இல்லாம அவங்க தனிப்பெரும் கட்சியாக. ஆனால் திமுக அப்படி கிடையாது. ஒரு இன்க்ளூசிவ் அலையன்ஸோட தான் வந்து அவங்களுக்கு அது பலமே. அரித்மேட்டிக்னு ஒரு கணக்குல நம்மள ஒரு மனநிலையை கொண்டு போயிட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. அப்படி பார்க்குறப்ப விஜய்க்கு உள்ள தைரியம் கூட வேற யாருக்கு இல்லையாண்ணா? இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற பெரிய தைரியம் தான். அப்படி நீங்க சொல்றதை பார்த்தா விஜய்க்கு பெரிய தைரியம் இருக்கா? இல்லை, அவர் நியூ பிளேயரு. அதுதான் நான் சொல்றேன். அதனால நீங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போகணும். கூட்டணி சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கட்டாய கல்யாணம் மாதிரி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. அந்த நிலைமையில் உட்காந்துட்டு போய் முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருக்க ஒருத்தவங்களோட நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுல்ல. நீங்கள் கட்சியை வளர்க்கணுங்க. நான் தான் சொல்கிறேன், கட்சியை வளர்க்குறதுங்கிறது சீட்டு வாங்குறது மட்டும்தானா? அப்படி பார்த்தா பிஜேபி இந்த வளர்ந்துருக்காது. எத்தனை சீட்டு வாங்கியிருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்கு பிஜேபி, எத்தனை எம்பி இருக்கு? பட் கட்சியை வளர்க்கணும்னு நினைத்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல. காங்கிரஸில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன நடத்திருக்கு இது வரைக்கும்? BL2ங்கிறாங்க, BL1ங்கிறாங்க, BLCங்கிறாங்க. என்னன்னு ஏதாவது காங்கிரஸில் யாராவது இருக்காங்களா? அது மாதிரி எதுவுமே இல்லாமல் திடீர்னு சீட்டு எங்களுக்கு வந்து 30 சீட்டு வேணும், 40 சீட்டு வேணும் எங்களுக்கு. ஏன் உள்ளாட்சியில் மேயர் கொடுத்தாங்க, நகராட்சிகள் கொடுத்தாங்க, வேற என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க? அப்படி ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறும் பட்சத்தில் திமுக மேலே ஈஸியான ஒரு முத்திரையும் குத்தப்பட்டுரும். இதுவரை காங்கிரஸ் 2016 கூட்டணியில் இருக்கிறாங்க. காங்கிரஸுடன் திமுக இருக்கும் பொழுதுதான் பாஜகவோட பி டீமாக. மக்களுடைய மனநிலை நல்லாவே தெரியுங்க. பிரவீன் சக்கரவர்த்திய பேச்சா இருக்கட்டும், மாணிக் தாக்கூருடைய பேச்சா இருக்கட்டும், இது எல்லாமே காங்கிரஸாக இருக்கட்டும் பொதுமக்களும் பார்க்குறாங்க. காங்கிரஸ் தானே இப்போ பிடிச்சி வெளியே போகுது. சரி, எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுங்க. என்ன அங்கீகாரம்? நாங்களும் உங்களோட எங்களுடைய பங்களிப்பு. சரி, எம்பியா இருக்கீங்க, 2வது முறை எம்பியா இருக்கிற மாணிக் தாக்கூர் விருதுநகருக்கு என்ன பண்ணிட்டாரு? எத்தனை முறை அவர் காங்கிரஸ் மீட்டிங் நடத்திட்டாரு? கட்சி என்ன வளர்த்துட்டாரு? திமுகவோட தோல்லையே உட்காந்து நீங்க எவ்வளவு நாளுங்க பயன் பண்ணிட்டே இருப்பீங்க? 2009 வைகோக்கே எதிராக வந்து அவர் ஜெயிச்சவர் விருதுநகர்ல. ஏங்க நீங்க அதுதான் சொல்ற. திமுக இருந்துச்சு, திமுக இருந்தது. இப்போ ஜோதிமணி என்ன வளர்த்துட்டாங்க? கரூரை காங்கிரஸில் கரூரில் என்ன பண்ணிட்டாங்க? எதையுமே பண்ணுறது இல்லையே. திமுகவை சார்ந்தே கிட்டத்தட்ட 4.5 வருஷம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு ரோசம் வந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தாலாம் எடுப்படாது. அதான் சொல்கிறேன், ஸ்டாலின் இந்த விஷயத்தில் இந்த மௌனம்ங்கிறது மிகப்பெரிய
சக்தியாக நான் பார்க்குறேன் அவருடைய மௌனம்ங்கிறத. ஏன்னா ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் தவறு பண்ணுறாரு, தொடர்ந்து தவறு பண்ணுறாரு. அந்த தவறுக்கு ராகுல் காந்தி மிகப்பெரிய விலையை கொடுக்க போகிறாரு, அதில் மாற்றமே கிடையாது. நான் அப்படி தான் பார்க்குறேன் நான். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி நீங்கள் பேட்டி கொடுக்குறாரு, ஏங்க நீங்கள் திருப்பி திருப்பி டிவிகேன்னு சொல்கிறப்ப தாராளமாக பக்கத்தில் போயிட வேண்டியதானேங்கிறேண்ணா. டிவிகேல 18% சொல்கிறோம், நீங்கள் இன்னும் அதை வந்து 35% ஆக்குங்க போங்க, அதுதானே விரும்புகிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் வேண்டாம்னு திமுக முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கு முதல் காரணம் 20 சீட்டுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை உருவாக்க தயாராகிடுச்சு. இப்போ அநேகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, இவங்க காரியத்தில் வேலை பார்க்குது, திமுக காரியத்தில் வேலை பார்க்குது. அநேகமாக இன்று அல்லது நாளை அதிகாரப்பூர்வமாக இந்த பேச்சுவார்த்தை குழு என்பதை அமைத்து நெகோசியேஷன் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். செய்திகளும் அப்படி தான் நமக்கு சொல்லுது. இப்போ டிஆர் பாலு அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைப்பாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் நமக்கு வந்து வெளியே வரதை பார்க்க முடியுது. அப்படி ஒருவேளை இந்த சீட் ஷேரிங் கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது ஒரு தெளிவு ஆகிடுமா, காங்கிரஸ் இருக்காங்களா இல்லையா? முதல் பெஞ்சிலேயே உட்காரும் பொழுதே இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க, இப்போ டிஎம்கே இவ்வளோதான் தரணும்னு சொல்லுது அப்படின்னா நிச்சயமாக அவங்க ப்ரெஸ் மீட்டில் அவங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. வெளியே என்னன்ற அவங்களோட நிலைப்பாடு வெளியே வந்துடும். அப்போ முதல் சீட் ஷேரிங்கினுடைய நெகோசியேஷன்லேயே அது வெளியே வந்துடும். என்னை பொறுத்தவரை இந்த குழு அமைக்கிறதுல காலதாமதத்துக்கு காரணமே காங்கிரஸ் தான். ஜோடங்கர் தலைமையில் ஒரு கமிட்டி ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இங்கே உடனே நம்மளும் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு முடிவு பண்ணிட்டு குழு அமைக்கலாங்கிறது திமுகவோட ஒரு நிலைப்பாடு, புரியுதுங்களா? காங்கிரஸ் விஷயத்தில் ஒரு முடிவு எடுப்போம். ஏன்னா நீங்கள் குழு அமைச்சு காங்கிரஸை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தாமல் போனோன்னா நல்லா இருக்காது. உண்மையா இல்லையா? இதுங்க கமிட்டி அமைச்சிட்டாங்க, நீங்கள் ஜோடங்கர் வெயிட் பண்ணுறாரு, ஏன் கூப்பிட மாட்டேங்குது திமுகன்னு ஒரு விமர்சனம் வரும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இருக்கட்டும் வெயிட் பண்ணட்டும். அவங்க ராகுல்கிட்ட சில தகவலை சொல்லிட்டு வந்துட்டாங்க. ராகுல் காந்தி தான் அவன் முடிவெடுக்கணும். இந்த கால தாமதத்தை கூட அதுதான். என்னை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி திமுக குழு அமைத்தால் காங்கிரஸ் உடனே கூப்பிடுவாங்களான்னு சந்தேகம் தான். அடுத்த கட்டத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கள்ட்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக காங்கிரஸை கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸுக்காக குழு அமைக்கிறாங்க இல்லையே. இல்லை, இப்போ காங்கிரஸ் இப்போ நிர்பந்திச்சிருக்கு இதில். அப்போ அப்பட்டமாக டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் ஒரு குழு அமைச்சு நீங்கள் தான் போய் முதல்ல போய் நிற்கிறீங்க. அப்போ காங்கிரஸ் எங்களுக்கு முதல்ல முடிச்சிருங்க, நாங்க பெருசா எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற இதன் மூலமா தெரிய வருது நமக்கு. ஆனா எந்த கட்சியுமே, பிரதான கட்சி அதிமுக பாஜக இருக்கட்டும், அவங்களுமே ஓப்பனா சீட் ஷேரிங்க்கு எந்த ஒரு கமிட்டி இன்னும் போடல. ஏன் போடல? பேசிட்டாங்களே, சீட்டு கொடுத்துட்டாங்க. பிஜேபி வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருச்சு. இல்ல சார், லிஸ்ட் கொடுத்துட்டாங்க சரி, அதிகாரப்பூர்வமாக இரு தலைவர்களும் உட்கார்ந்து நாங்க இவ்வளவு சீட்டு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி அபிஷியலான ஏதாவது நெகோசியேஷன் நடந்துச்சா? நெகோசியேஷன்ங்கிறது வந்து திமுக கூட்டணியில் மட்டும்தான். அங்க நெகோசியேஷனுக்குலாம் வேலை இல்லை, கொடுக்குற வேலையை முடிக்க போறாங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறது ஒரே நாளில் வந்து அமித்ஷா வந்தாருன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வேலை முடிக்கிற மாதிரி சூழ்நிலைங்க அங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாச்சு, அவ்வளவுதான். இல்ல, பியூஷ் கோயல் தலைமையில ஆமா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பிறகு பார்ட்னர்ஸை எப்படி நம்ம இழுக்கிறதுன்னு சும்மா டிடி தினகரன் அவர்கள் உள்ள வந்தாரு. அதெல்லாம் நம்ம ஃபைனல் ஆயிடுச்சுங்க. அங்க எல்லாமே கூட்டணியெல்லாம் முடிவாயிடுச்சு. வைக்கும் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு என்னை பொறுத்தவரை முதற்கட்டமா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திருப்பாங்க. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், நைனா நாகேந்திரனுக்கு தெரியும் யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு. வாசனுக்கு எத்தனை சீட்டுலேருந்து பாரிவேந்தரில் ஆரம்பிச்சு அன்புமணி எல்லாத்துக்கும் எவ்வளோ சீட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. எந்தெந்த சீட்டுங்கிறதுல வேணா இப்போ பேச்சுவார்த்தைக்கு வெயிட் பண்ணலாம் பாஜக கூட்டணி. பட் இங்கே அப்படி இல்லையே. இப்படி இது திருமாவுக்கு வந்து இன்னும் எனக்கு தனக்கு வந்து டபுள் டிஜிட் வேணும்னு நினைக்கிறாரு. காங்கிரஸை கழட்டி விட்டால் தானே உங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் விறுவிறு வேலை பார்க்கலாங்கிறதுனால திமுக கொஞ்சம் வெயிட் பண்ணுது. காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ண பிறகு பேச்சுவார்த்தை நடத்தினா நல்லா இருக்குங்கிறது திமுகவுடைய ஒரு எண்ணமா இருக்கு. அதுக்காக தான் அவங்க வெயிட் பண்றாங்க. இப்போ காங்கிரஸ் அப்படி அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க சொல்ற மாதிரி உதாசீனப்படுத்திட்டு நம்ம ஷேரிங்க நம்ம நம்ம மைனாரிட்டி வாக்கை வந்து இப்போ டிஎம்கேக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. மைனாரிட்டி வாக்கு தான் ரொம்பவே பேக் போனா இருக்கு. பல தொகுதிகளில் எட்ஜில் ஜெயிக்கிறது கூட மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து போலரைசேஷன் ஆகி வருது
பிகாஸ் ஆஃப் டிஎம்கே தொடர்ந்து அவங்க அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. காங்கிரஸ் அதனுடைய பங்களிப்பு இருக்கு. காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி இருந்தால்தான் மைனாரிட்டி ஓட் வந்து போலரைசேஷன் ஆகி வரும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அப்ப காங்கிரஸை கழட்டி விட்டுட்டோம்னா அப்ப எப்படி போலரைசேஷன் ஆகி வரும்? நம்ம கழட்டி உள்ள நீங்க போங்கிறோம் போக மாட்டேங்கிறாங்களே. எங்களுக்கு இந்த விஜய் நிற்கிறாருங்க ரைட்டு, விஜய் நிற்கிறாருன்னு போய் பாருங்க, விஜயை பாருங்க. இப்போ விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னா நம்மளை வந்து அதான் சொல்கிறேன், திமுகவை டார்ச்சர் பண்ணுற மாதிரி முடிவெடுத்தா போயிட வேண்டியதானே. அதுதானே திமுக நினைக்குது. நம்மளா விரட்டி விட வேணாம், அவங்களா போகட்டும்னு திமுக நினைக்குது. இதுக்கு தான் காலதாமதம் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம், நீங்கள் காம்ப்ரமைஸ்ன்னா 40 சீட்டு வைக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் காங்கிரஸை நீங்கள் வந்து விட வேணாம், இல்லைங்க வர சொல்லுங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தா 40 சீட்டு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதனால தான் 20 சீட்டுன்னு முடிவு பண்ணிடுச்சு திமுக. இல்லை, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை தானே அவங்க வந்து வைக்கிறது. சரி ரைட்டு, சீட்டுனே வைங்க, அதை விட்டுருங்க, அது வேண்டான்ட்டாங்க. 40 சீட்டு கேட்க தர முடியுமான்னு கேட்குறான். 30 சீட்டு வைங்க. நம்மளே வீடியோ போட்டிருக்கோம், பிஜேபி தான் 49 சீட்டு கேட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அதுதான் நம்ம 50 சீட்டு கொடுத்துருவாரா? அதுல தான் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. 35 சீட்டாவது வாங்கிடுவாங்க. பிஜேபி கண்டிப்பாக வாங்கும். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு என்னங்க இருக்கு? எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்கறதுக்கு காரணமே சில காரியங்களை நீங்களே வந்துட்டீங்க வழிக்கு. 50 சீட்டு கேட்டு 35வது வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? 7 இடத்துல டெபாசிட் இழக்க வச்சது இதே பாஜக. பல இடங்கள்ல 3வது இடத்திற்கு வந்து 13 இடங்கள் நினைக்கிறேன். கட்டாயம், நல்லா புரிஞ்சுங்க, பிடிச்செல்லாம் கிடையாது, கட்டாயம். பிஜேபிக்கு அதிமுக வாக்குகள் தேவை. 2029 அவங்க தான் ஓப்பனாகவே சொன்னாங்களே. அப்புறம் எங்களுடைய இலக்கு 2029 பாராளுமன்ற தேர்தலில் மினிமம் ஒரு 5லேருந்து 8 சீட்டு எம்பி தாமரையில் நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. கேரளா வந்துட்டோம், கர்நாடகா வந்துட்டோம், இந்த சூழ்நிலை வந்துட்டோம். கண்டிப்பாக நம்ம எப்படியாவது நம்மளோட எண்ணிக்கை ஆரம்பிக்கணும். வாஜ்பாய் காலத்தை விட்டுருங்க, இப்போ நம்ம காலத்து பண்ணணுங்கிறது அமித்ஷா மோடியோடைய ஒரு ஆசை. ஸோ அதுக்காக பிஜேபி வந்து அதிமுகவை அப்படியே தாஜா பண்ணி வச்சுருக்குது. அதுதான் நம்ம சொல்லணும், புரியுதுங்களா? இங்கே அப்படி கிடையாது. இல்லை, உங்களுக்கு 10 சீட்டுங்க சாலிடா, 10 சீட்டு. இது 3வது முறையாக உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எதிர்கட்சியாகவே இருக்கிறீங்க, கட்சியை வளர்க்க மாட்டேங்கிறீங்க எந்த மாநிலத்திலையும், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஆனாலும் உங்களுக்கு 10 சீட்டு எவ்வளோங்க ஆச்சு? 10 × 6 60 பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் தொகுதியை உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள். அந்த தொகுதி எல்லாமே உங்களுக்கு செல்வாக்கானதா? கன்னியாகுமரியை விடுங்க, மற்ற எங்கேயாவது மயிலாடுதுறை ஒவ்வொரு ஊரை நினச்சி பாருங்க. அதனால் காங்கிரஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, 3ல் 1 பங்கு அதுங்க உங்களுக்கு. 39ல் 10ங்க, என்ன கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு தருது பாராளுமன்ற தேர்தலில். சட்டமன்ற தேர்தல் சூழ்நிலை வேறு, அதை புரிந்து கொண்டால் காங்கிரஸுக்கு நல்லது. இல்லைன்னா அதான் சொல்றேன், மிகப்பெரிய விலையை கொடுக்க போறாரு. அப்போ காங்கிரஸ் போயிடுச்சுன்னா ஒரு ஓட் பேங்க்ல சரிவு இருக்கும். அப்போ அந்த ஓட் பேங்க் எப்படி கட்டுவாங்க? அதெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். அரசியலில் நீங்கள் அதெல்லாம் பண்ணி தாங்க ஆகணும். அதுக்காக நீங்கள் கட்சியை விட்டுற முடியுமா? கொடுக்குற சீட்டை 40 சீட்டு 35 சீட்டை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து 6 சீட்டு 7 சீட்டில் அவங்க நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். காங்கிரஸோட திருமாவளவன் நினச்சி பாருங்கள். அவருக்கு வட மாவட்டங்களில் ஆரம்பித்து அவர்கிட்ட சென்னை வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. காங்கிரஸுக்கு இருக்கா எங்கேயாவது? ஏதாவது ஒரு மாவட்டத்தை சொல்லுங்கள். சும்மா மைனாரிட்டி வாக்குகள், சோனியா காந்தி காலத்துலேருந்து கிறிஸ்தவர்கள் வாக்குகள், இப்படியே எவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க? சரி, அந்த மைனாரிட்டி வாக்குகளை குறி வச்சாவது ஏதாவது நீங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அதையும் பண்ணுறது இல்லையே. எதையுமே செய்யாமல் காங்கிரஸு 40 சீட்டு எங்களுக்கு அது பண்ணணும் இதை பண்ணணும்னா நீங்கள் அதான் 18 சீட்டு உள்ள நீங்கள் வந்து தாவக்காவோட அழகாக நின்று ஒரு 60 சீட்டு வெற்றி பெற்றுலாம் சந்தோஷம்தான். டிசைடிங் ஃபேக்டர் ஆகுங்க. என்ன அதில் ஒன்றும் திமுக இல்லைங்க, தோக்குறதே இல்லை. நீங்கள் டிசைடிங் ஆகுங்க. நீங்கள் யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஆமாம் யார் வேணாலும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்த்துக்கங்க. சந்தோஷம்தான். பார்க்க தானே போகிறோம் 40 நாள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு. நிச்சயமா சார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை தொடர்ந்து சர்ச்சை நீடித்து கொண்டு இருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி முற்றுப்புள்ளி வைக்காமல் அது நீடித்து கொண்டு இருக்கும் பொழுது டெல்லி ராகுல் காந்தி உத்தரவுன்னு சொல்லுங்க. அதான் சொல்லுங்க, திருப்பி சொல்ல வேணாம். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்திங்கிறது யாரும் கிடையாது, ராகுல் காந்தியுடைய பிரதிநிதி.
ராகுல் காந்தியோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிறகு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ டெல்லி தலைமையினோட ஒப்புதலோடையே இப்படிப்பட்ட கருத்துக்கள் செய்யப்படுது. அடுத்த கட்ட தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்கிறீர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நெகோசியேஷனுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டிஎம்கே சார்பில் இன்று அது நாளை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி வைக்கும்.